ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எங்கள் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு இன்னைக்கு ஆடிப்பூர திருவிழா சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வழிபாடுகள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதன் தொடர்பாக இப்பொழுது துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உட்காந்து அழகாக நல்லா துர்க்கை அம்மனுடைய அபிஷேகத்தை பாருங்கள். இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாரும் அங்கே போய் நேராக பார்க்க முடியாது. அம்மனுடைய சொரூபமாக பல வடிவங்கள் இருக்குது. அதில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய ஒரு வடிவமும். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை பார்க்குற மாதிரி நம்ம துர்க்கை அம்மனை மனசில் பாவிச்சுக்கிட்டு இந்த அபிஷேகங்களை நல்லபடியாக கண்டுகளித்து எங்கள் துர்க்கை அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறணும்னு உங்கள் எல்லாரையும் உள்ளன்போடு கேட்டுக்கிறேங்க. அனைவருக்கும் ஆடிப்பூர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயங்க சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் சூளைமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் பாண்டியன் குடியிருப்பு வளாகம்னு இருக்குங்க, புதிய அங்காடி தெருன்னு. நான் இந்த கோயில் இருப்பிடத்தோட முகவரியையும் செல் நம்பரையும் நான் கொடுக்குறேன். இந்த காணொளியை பார்க்குற எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மெய்யன்பர்கள் அடியார்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, எங்கள் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயம்லாம் நடக்குதுன்றதை பாருங்கள். இது சத்தியமான உண்மைங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த காலனி குடியிருப்பு வளாகத்தில் 25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொந்த வீடு தான் எங்களுக்கு இங்கே. எங்களை இந்த அருள்மிகு ராஜகணபதி அவ்வளோ ராஜராஜானா வாழ வச்சிட்டு இருக்காருங்க. இந்த குடியிருப்பில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமக்களும் அவ்வளோ நல்ல செல்வ செழிப்போட, நல்ல ஆசீர்வாதத்தோட, அவங்கவுங்க குடும்பத்தில் பெண் பிள்ளைகள்னு எல்லாம் நல்லா கல்யாணம் ஆகி குழந்த பேரன் பேத்திகள்னு எல்லாம் எடுத்து ஒவ்வொரு குடும்பமும் அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. இங்கே இருக்கிற நாங்கள், அதாவது ஓனர்ஸு, சொந்த வீட்டில் உள்ளவங்க தவிர இங்கே குடியிருக்க வாடகைக்கு வர்றவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு எங்கள் குடியிருப்பு வளாகத்துலேருந்து காலி பண்ணிட்டு போக மனசே வராதுங்க. எப்படியாவது இங்கேயே ஒரு வீடு கிடச்சிராதா, நம்ம வாங்கிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க இங்கே குடியிருப்புக்காக, அதாவது வாடகைக்கு வர்றவங்க யாருமே இதை விட்டு போக மனசு இல்லாமல் வாடகை அதிகப்படியாக கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் அந்தமாரி குடியிருப்பு வளாகத்தில் வாழ்ந்துட்டு வராங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அபிஷேகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா, அபிஷேகப்பொடி, அடுத்தது இளநீர், சந்தனம், தேன், பால், இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் எல்லாம் நாங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பால் அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தேன் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த தேனால் அபிஷேகம் முடிஞ்ச உடனேயே அடுத்தது பால் அபிஷேகந்தாங்க. அம்மாவோட மனசும் எண்ணமும் சிந்தனையும் குளிர 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 நம்ம வாழ்க்கையும் மிக சந்தோஷமாக பால் பொங்க பொங்க அவ்வளோ அருமையாக நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. நாங்கள் இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஆலய நிர்வாக குழு சார்பாக வருஷம் இந்த ஆடிப்பூர திருவிழாவை நாங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோங்க. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுங்கிற மாதிரி எளிய முறையில் மிக அற்புதமாக சிறப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களால முடிஞ்ச உடல் சரீர உழைப்பு, பொருளாதார வசதிகள், வளையல் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, குங்குமம், மஞ்சள், பால், அபிஷேகத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்கள், பிரசாதமெல்லாம் புளிசாதம், தேங்காய் சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி என்ன வேணும் அம்பாளுக்கு பிரசாதத்துக்கு எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டுங்க நீனு எல்லோரும் அவ்வளோ சிறப்பாக நாங்கள் இந்த கோயிலில் எல்லாம் செஞ்சிகிட்ருக்கோங்க. அம்பாள் எங்களை எல்லாரையும் அவ்வளோ அம்சமாக, சந்தோஷமாக, சௌக்கியமாக, சகல சௌபாக்கியங்களோடையும், சகல யோகங்களோடையும், சகல ஐஸ்வர்யங்களோடையும் எங்களை அவ்வளோ சிறப்பாக வாழ வச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு சின்ன செய்தியாக சொல்கிறேன். இந்த ஆடிப்பூர
விழாவை ஆடி பூரத்தன்னைக்கு எங்களுடைய குடும்பம் தாங்க ஒவ்வொரு வருஷமும் மிகச்சிறப்பாக நாங்கள் அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அன்றைய முழுதும் அம்பாளுக்கு நாங்கள் எங்களுடைய சந்தோஷம், எண்ணம், சிந்தனை எல்லாம் நாங்கள் மிகவும் ஆசையாக, ரொம்ப அன்பாக எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அவ்வளோ சிறப்பாக எல்லா வழிபாடுகளையும் மேற்கொள்ளுவோங்க. ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக செய்வோம் அதை. ஒவ்வொருத்தரும் அதாவது நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு சந்தோஷமாக, ஒரு மனதளவில் ஒரு பூரிப்போட எவ்வளோ நம்ம சிறப்பாக அதை செய்யணும். ஐயோ இதை நல்லா செய்யணும், அதை நல்லா செய்யணும், இதை குறைச்ச வச்சிடக்கூடாது, அதில் குறை வச்சிடக்கூடாது, இது தப்பாக செஞ்சிடக்கூடாதுன்னு எப்படி நம்ம எல்லாம் முன்கூட்டியே அழகாக பிளான் பண்ணி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இந்த ஒவ்வொரு வருட ஆடி பூர திருவிழாவை நாங்கள் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தான் ஆடிப்பூரம் மிக சிறப்பாக நடக்கும். நம்மளால் எல்லாம் அங்கே போய் நேரடியாக பார்க்க நமக்கு எல்லாருக்கும் முடியாது, போகக்கூடிய தருணங்களும் நமக்கு கிடைக்காது. நீங்கள் யார் இந்த காணொளியை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் சோஃபாவில் அம்சமாக அழகாக உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, என் கணவர், என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், காலாகாலத்தில் எல்லாருக்கும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், திருமணம் முடிஞ்சதும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் குடும்பத்தில் மன அமைதி, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கணும், வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தொழிலையும் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் ஏற்பட்டு அபிவிருத்தி ஏற்பட்டு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ அம்மாட்ட நம்ம ஒரு குழந்தை எப்படி அம்மாட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குமோ அதே மாதிரி நம்மளும் இந்த துர்க்கை அம்மன்கிட்ட, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளோட சுரூபமாக தான் இந்த அம்மன் அபிஷேகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மாட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணுன்னு விரும்புகிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் துர்க்கை அம்மன் காலடியில் சமர்ப்பிச்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறி கண்டிப்பாக எங்கள் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அபிஷேகத்தில் கடைசியாக சொர்ணாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்கங்க. எல்லோரும் அவங்கவுங்க வளையல், செயின் எல்லாம் கொடுத்து பன்னீரில் அதை அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு சொர்ணாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லா அபிஷேகத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ சொர்ணாபிஷேகம் முடிஞ்ச உடனேயே அடுத்தது அலங்காரம் தாங்க. எல்லா அம்மாவுக்கு வஸ்திரம் சாத்தி மலர்கள் எல்லாம் சாத்தி எல்லாம் முடிஞ்சு இனி அடுத்தது மகா தீபாரணை தாங்க அடுத்தது இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ சொர்ணாபிஷேகம் முடிஞ்சு அம்பாளுக்கு கடைசியாக தீபாரதனை காட்டுறாங்க. இது முடிஞ்ச உடனேயே அடுத்தது நாங்கள் இலை போட்டு பிரசாதம் சக்கரை பொங்கல், சுண்டல், புளிசாதம். ஆடி மாதம்னாலே எது ரொம்ப சிறப்பானது? கூழ் தான். அம்மனுக்கு மிக பிடித்த பிரசாதம்னு பார்த்திங்கன்னா கூழ் தான். அந்த கூழும் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி அம்பாளுக்கு ஒரு சின்ன கலயத்தில், அதாவது கலசத்தில் மஞ்சள் தடவி அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் இட்டு கழுத்தில் வேப்பலை கட்டி அந்த கலசத்து மேலே ஒரு தட்டை வச்சு அதில் ஒரு தீபத்தை ஏற்றி அம்பாளுக்கு நாங்கள் கூழ் படைச்சி நாங்கள் நெய்வேத்தியமாக பிரசாதமாக படைச்சோங்க. இதை பாருங்கள், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள், இலையில எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் எங்கள் காலனியில் உள்ள பழுத்த சுமங்கலிகள், வயசில் பெரியவங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற சொன்னோம். அந்த ஏற்றுனாங்க. எல்லா லேடிஸுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து ஒருத்தருக்கு யாரையும் விட்டுடாமல் மறந்துடாமல் எல்லாரையும் நாங்கள் விளக்கேற்ற சொல்லி அழகாக எல்லாம் நாங்கள் அடுத்தது தீபாரதனை காட்டுறதுக்கு அடுத்த ஆயத்த வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் தயார் பண்ணோங்க.
சொல்லிகிட்டே போகலாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க, ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் நடக்கிறத விட மிக சிறப்பாக எங்கள் கோயிலில் நடந்ததுங்க. உண்மையிலேயே அதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம், சந்தோஷமாக சொல்லிக்கிறோங்க. நாங்கள் ஒரு சின்ன குறை கூட அம்மா எங்களுக்கு வைக்கல. எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எங்களுடைய பக்தியையும் எங்களுடைய நம்பிக்கையையும் நாங்கள் அன்பாக ஆசையாக கொடுத்த எங்கள் பிரசாதங்களையும் நாங்கள் கூழ் காய்ச்சி கொடுத்ததை அம்மா ரொம்ப அருமையாக பிரசாதமாக அதை மனம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அருமையாக எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வதிச்சாங்க. இந்த பாருங்கள், வளையல்லே அழகாக மாலை கட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க காலையில் நடந்த தீப ஆராதனை வழிபாடு, இதனுடைய காணொளியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே சாயந்தரம் நாங்கள் அம்மனை சந்தன காப்புங்க, அதாவது சிம்ம வாகனத்தில் அம்மா உட்காந்துருக்கிற மாதிரி சந்தன காப்பிலே அலங்காரம் பண்ணி சாயந்தரம் இன்னும் சிறப்பாக நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணோங்க. சாயந்தரமும் ஒரு படையல், சக்கரை பொங்கல், சுண்டல், மாவிளக்குன்னு எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக நாங்கள் சாயந்தரமும் தீப ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டோம். அதையும் அடுத்தது நீங்கள் காணொளியில் பார்ப்பீங்க. இப்போ இது காலையில் நடந்த ஒரு பகுதியை தான் இப்போ நீங்கள் காணொளியாக பார்க்குறீங்க. அடுத்து வர காணொளியெல்லாம் நீங்கள் சாயந்தரம் நடந்த காணொளியையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ காலையில் எல்லாம் அபிஷேகம் முடிஞ்சு எங்கள் கோயில் பிள்ளையார் கோயிலுங்க, ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம். விநாயகர் தான் எங்களுக்கு மூலவர். அது பக்கத்திலேயே நாங்கள் சிவனையும் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பிரதோஷ வழிபாடையும் நாங்கள் மேற்கொள்கிறோங்க. அதுவும் நாங்கள் எல்லோரும் தான் கூடி செஞ்சு ஒவ்வொரு பிரதோஷத்தையும் சிறப்பாக செய்வோங்க. நாங்கள் தீபாவளியெல்லாம் முடித்த கையோட அஷ்டோத்திரம்ங்க, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொன்னோம், துர்கா அஷ்டோத்திரம் அது சொன்னோம். எல்லாரும் கூடி அஷ்டோத்திரம் எல்லாம் சொன்னாங்க. நான் தான் அம்பாளுக்கு ரோஜா இதழ்களால் அஷ்டோத்திரத்துக்கு எல்லாம் நான் செய்கிறேங்க. எல்லாரும் கொண்டு கொடுத்த உதிரி பூக்கள் எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பூக்களை கொண்டு தான் நாங்கள் அம்மனுக்கு மிகச்சிறப்பாக அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்டோங்க. நாங்கள் இந்த பிங்க் கலர் புடவையில் நின்று அஷ்டோத்திரம் பண்ணுறது நான் தாங்க. என்னோடய பேர் அல்லி தவத்துரைநாதன். இந்த வில்வம் ஆன்மீகம் சேனலுடைய ஓனருங்க. சிரிப்பாக இருக்குல்ல ஓனர்னு சொல்கிறது, சும்மா ஜோக்குக்காக சொன்னேங்க. இந்த வில்வம் ஆன்மீகம் சேனலை அம்மனுடைய ஆசீர்வாதத்தோடையும் எங்களுடைய ராஜகணபதியோட ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை என் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடையும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதுங்கிற மாதிரி மிக எளிய முறையில் நான் சேனலை நடத்திக்கிட்டு இருக்கேங்க. இப்போ காலையில் அதே மாதிரி எல்லா அஷ்டோத்திரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ராஜகணபதிக்கு முதல்ல மகா தீபாராதனை காமிச்சு அதை அப்படியே கொண்டு அம்மனுக்கும் அந்த மகா தீபாராதனையை காமிச்சு எங்கள் கோயில் வளாகத்தில் சுற்றுச்சுவர்களில் இருக்கிற எங்கள் துர்க்கை அம்மனே கோவில் வளாகத்தில் உள்ள சுற்றுச்சுவரில் தான் இருக்காங்க. அவங்க துர்க்கை அம்மன், முருகர் இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, நவக்கிரக சன்னதிங்க, எல்லா தெய்வங்களும் எங்கள் கோயில் வளாகத்தில் இருக்குங்க. எதுக்காகவும் நீங்கள் வெளியில் போக வேண்டாம். அம்மனை கும்பிடணுமா, எங்கள் துர்க்கை அம்மனை கும்பிடலாம். முருகனை வழிபடணுமா, எங்கள் முருகன், குட்டி முருகன் அருமையாக இருக்கிறாரு பாலமுருகன், அவரை நீங்கள் வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடணுமா, அவரும் இருக்கிறாரு. ஆஞ்சநேயரை வழிபடணுமா, அவரும் இருக்கிறாரு. நவக்கிரகத்தில் எந்த நவக்கிரகத்துக்கு வேணாலும் நீங்கள் பரிகாரம் பண்ணணுமா, பூஜை பண்ணணுமா, நவக்கிரகங்களும் இருக்காங்க. இப்போ சமீப காலமாக எங்கள் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டுக்காக சிவனையும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதுவும் ஒரு பிரதோஷ வழிபாட்டையும் மிக சிறப்பாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது இப்போ தட்சிணாமூர்த்திக்கு, அடுத்தது ஆஞ்சநேயருக்கு, அடுத்ததாக நவக்கிரகம். இது பத்மாவதி தாயாருடைய புகைப்படம். இப்போ நீங்கள் பார்க்குறது நவக்கிரகத்துக்கும் மகா தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்கங்க. ஸோ காலையில் மிக சிறப்பாக ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சால் கூட மிக சிறப்பாக அவ்வளோ அருமையாக நாங்கள் செஞ்சோங்க. கூழெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தோம்.
எல்லாரும் வந்து எனக்கு உனக்குன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு கூழெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, பிரசாதங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறதுங்க சாயந்தரத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் பார்க்குறீங்க. எல்லாரும் லேடிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து லலிதா சகசரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டோத்திரம், சௌந்தர்யலகரி, இந்த மாதிரி என்னென்ன தெரியுமோ எல்லா அஷ்டோத்திரங்களையும் கோயில் வளாகத்திலேயே உட்காந்து எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. இது சாயந்தரம் அங்கே பாருங்கள், சிம்ம வாகனத்தில், அதாவது சிங்கம் அதில் உட்காந்து வர மாதிரி சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தோங்க. ஒவ்வொரு ஆடிப்பூரத்தன்னைக்கும் இந்த மாதிரி செய்வோம். மாவிளக்கு பாருங்கள் போட்டு, அதுவும் மாவிளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். தீபம் மிக சிறப்பாக, அந்த தீப ஒளியே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். எங்கள் அம்மாவை பார்க்கவே அப்படியே சிலிர்த்து போகுதுங்க. அப்படியே நாங்கள்லாம் அப்படியே காண கண்கொள்ளாத காட்சியாக கண்ணை இமைக்காமல் அம்பாளை பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. எங்கள் கோவில் ஐயரும் மிக சிறப்பாக எல்லாம் நல்லபடியாக பூஜைகளை எல்லாம் எங்களுக்கு நடத்தி கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாருங்க. எங்களுடைய எல்லா பிரசாதங்களையும் நாங்கள் எல்லாம் கோவிலில் கொண்டாந்து சுவாமிக்கு எல்லாம் படைச்சதை மிக சிறப்பாக அவர் எல்லாம் தீபாரணை எல்லாம் காமிச்சு நைவேத்தியங்களை எல்லாம் நல்லபடியாக படைச்சி அதற்குண்டான நேம நிஷ்டைகளோட மிக சிறப்பாக அருமையாக செஞ்சு கொடுத்தாருங்க. எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க. சொல்லிகிட்டே போனால் காணொளி பார்த்தீங்களா, அம்பாள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டா பாருங்கள். இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதங்க எங்களுக்கு. எங்கள் எல்லாருக்கும் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்ததும். என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு பேசும்போதே கண்ணில் கண்ணீர் வருதுங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்க. எங்கே போய் நின்னாலும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க யாருக்கும். எங்கே போய் நின்னாலும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனால் கூட அம்பாளை இவ்வளோ கிட்டக நீங்கள் பார்க்க முடியுமா, கையெடுத்து கும்பிட முடியுமான்றது சந்தேகம் தாங்க. பாருங்கள், நாங்கள் பக்கத்திலே நின்று, அம்பாள் பக்கத்திலே இருந்து அவள் பார்வையில் நேரடியாக நாங்கள் நின்று அவளுடைய மூச்சு காற்று எங்கள் மேலே படுற மாதிரி அவ்வளோ சிறப்பாக நின்று நாங்கள் வழிபட்டோங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்குளிர கண்டது. இப்போ பாருங்கள், மகா தீபாரதனை காட்டுறாங்க. கண்ணில் நல்லா ஒத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனசில் என்னென்ன பிரார்த்தனைகள் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் நல்லபடியாக கும்பிடுங்க, சந்தோஷமாக கும்பிடுங்க. அம்மா இப்போ அடுத்த ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பா பாருங்கள். அதை விட அது இன்னும் ரொம்ப சிறப்புங்க. மிக சிறப்பு, மிக சிறப்பு, மிக சிறப்புங்க. ஐயோ, நாங்கள்லாம் அப்படியே என்னத்தை சொல்கிறது, அப்படியே புல்லரிச்சு போய் தான் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் அம்பாளை பார்த்துட்டு. அடுத்து 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 எங்களுக்கு அப்படியே கண் குளிர, மனம் குளிர, எண்ணம் குளிர எங்களுக்கு ஆசீர்வதிச்சுக்கிட்டே இந்த பாருங்கள், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தா எங்களுக்கெல்லாம் அழுகதாங்க வந்தது. சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீருங்க, ஆனந்த கண்ணீர். இது அழுகை இல்லைங்க, இது ஆனந்த கண்ணீர். இதை விட என்னங்க கொடுப்பன ஒரு பொண்ணுக்கு வேணும் சொல்லுங்க பார்க்குறோம். நம்மளை பெற்றவ எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாளோ அதை விட பல மடங்குங்க, அதை விட பல மடங்கு ஆசீர்வாதங்க. பாருங்கள், வளையலாலேயே எல்லாம் நாங்கள் வளையல் மாலை சாத்தி அம்பாளை அப்படியே வளையல் மாலையிலே குளிர்விச்சிட்டோங்க நாங்கள். இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களால் முடிஞ்சது நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து அமக்கலைப்படுத்திட்டோங்க. எங்கள் அம்மாவை எங்கள் துர்க்கை அம்மாவை நாங்கள் அமுக்கலைப்படுத்திட்டோம். இதுங்க எங்கள் கோயில் சுற்றுச்சுவரில் இந்த மார்பிள் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டோனாலேயே எல்லா தெய்வ உருவங்களையும் அப்படியே மார்பிள் ஸ்டோனாலேயே வாங்கி நாங்கள் செவுத்தில் அப்படியே நாங்கள் பதிச்சிருக்கோங்க. ஏற்கனவே வண்ணம் தீட்டி பெயிண்டில் தான் வச்சுருந்தோம். அது காலப்போக்கில் எல்லாம் பெயிண்டெல்லாம் உதிர்ந்து தெய்வ உருவங்களே பார்க்க முடியாமல் இருந்ததுனால அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கோயில் நிர்வாகத்தில் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி எங்கள் எல்லாருடைய நன்கொடையினால் மிக சிறப்பாக ரொம்ப அருமையாக ஆலய நிர்வாக குழு முடிவு பண்ணி இந்த மாதிரி மார்பிள் ஸ்டோனை வாங்கிட்டு ரொம்ப அழகாக நாங்கள் எல்லாம் அதை பதிச்சு இதுக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணி எல்லா பிரசாதங்களையெல்லாம் அம்மனுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் நாங்கள் பிரசாதமாக நைவேத்தியமாக படைச்சி
இதையும் நாங்கள் ஒரு நாள் ரொம்ப சூப்பராக சீரும் சிறப்புமாக அமோகமாக கொண்டாடினாங்க. இங்கே பாருங்கள் திருச்செந்தூர் முருகனை. நீங்கள் திருச்செந்தூர் போய் தான் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க, இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். அந்த பாருங்கள் சுவாமி ஐயப்பன் பாருங்கள் குடும்பமாக இருக்கார் பாருங்கள், சிவன் பார்வதி பிள்ளையார் விநாயகர்னு. அடுத்தது ராமர் பட்டாபிஷேகம், அடுத்தது ஆஞ்சநேயருடைய சாந்தமான ஸ்வரூபங்க, அம்சமான உருவம் எல்லாம். எதுக்குமே நீங்கள் எங்கள் கோயில் வளாகத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட சிறப்பு பாருங்கள், நாங்கள் அபிஷேகம் பண்ணி முடிக்கும் போதே மழை சும்மா கொட்டுன்னு ஒரு அரை மணி நேரங்க கொட்டி தள்ளிடுச்சிங்க. அந்தாண்ட நகர முடியல, எல்லாரும் கோயிலேயே நின்று இந்த மழைக்காக அம்பாளை இன்னமும் நாங்கள் பக்கத்தில் நின்று போதும் 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 போதும்னு சொல்கிற அளவுக்கு கண் குளிர மனம் குளிர கண்டு ரசித்தோங்க. நாங்கள் என்னங்க, தெய்வமே வானமே எங்களுக்கு ஆசீர்வதித்த மாதிரி, இயற்கையே எங்களுக்கு ஆசீர்வதித்த மாதிரி மிக சிறப்பான ஒரு நாள், மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய கொடை. எப்படிங்க, எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க சொல்கிறதுக்கு. எனக்கு என்னங்க, எங்கள் கோயில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே காணொளி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே சோஃபாவில் நல்லா அழகாக உட்காந்துக்கிட்டு இந்த காணொளியை நீங்கள் பார்த்து மனம் குளிர சிந்தை குளிர எண்ணம் குளிர நிச்சயம் நீங்கள் அம்மனை மனப்பூர்வமாக வேண்டியிருப்பீங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் அடுத்த வருஷம் ஆடி பூரத்துக்குள்ளே கண்டிப்பாக எங்கள் துர்க்கை அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் வேணாங்க. இதை போல் நல்ல ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களையும் காணொளியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு வந்துடும். எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து எனக்கு ஊக்கமளிங்க. இதை போன்ற நல்ல ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடையும் காணொளியோடையும் விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த கோயிலோட இருப்பிடத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. வணக்கங்க.